ஹாய் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். காலையிலே பொங்கல் வச்சாச்சு. நாங்கள் ஸ்டவ்வில் தான் வச்சோம் பொங்கல். எனக்கு வில்லேஜ் ஸ்டைலில் வெளியே இந்த மண் பாத்திரத்துலலாம் வச்சு விறகடுப்பில் அந்த மாதிரி செய்யணுன்னு ரொம்ப ஆசை. கோலமெல்லாம் போட்டு கரும்பெல்லாம் சுற்றி வச்சு அந்த மாதிரி பண்ணணுன்னு ஆசை. ஆனால் என்ன பண்ண, நம்ம வீட்டில் இருக்கிறனால, கோட்டஸில் இருக்கிறனால இந்த மாதிரி தான் எங்களுக்கு பொங்கல் வைக்க முடிஞ்சிச்சு. நல்லபடியாக பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டோம். நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? பொங்கலெல்லாம் வச்சாச்சா? சாமியெல்லாம் கும்பிட்டுட்டீங்களா? எங்களுக்கு இந்த வருஷம் பொங்கல் இப்படி போச்சு. எல்லாருக்கும் நல்லபடியாக இந்த புது வருஷத்தில் எல்லாம் நல்லதாக நடக்கட்டும்னு நானும் சாமியை வேண்டிக்கிறேன். அப்புறம் நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். பொங்கல் எல்லாம் வச்சு தேங்காய் பழம்லாம் வச்சு சாமி கும்பிட்டோம். எங்களுக்கு தெரிஞ்ச முறைக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் சாமி கும்பிட்றோம். இப்படி தான் செய்யணும்னு எனக்கு தெரியாது, ஆனால் எங்கள் வீட்டுக்காருக்கு தெரிஞ்ச அளவுக்கு வச்சு சாமி கும்பிட்றோம். நீங்களும் சாமி கும்பிட்டுக்கோங்க. எல்லோரும் பார்க்குறவங்க. பசங்களுக்கு வீட்டில் இருக்கிற ட்ரெஸ் தான் போட்டோம், புது ட்ரெஸ் எல்லாம் எடுக்கலை. சரி, இந்த பொங்கல் இப்படி போகட்டும்னு விட்டுட்டோம். ஊருக்கு போகிறதா ஐடியா இருந்துச்சு, ஆனால் போக முடியல. சில சிச்சுவேஷனால் போகலை. நாங்கள் இங்கே இருந்துட்டோம். இல்லைன்னா எப்போவும் எங்கள் வீட்டுக்காரோட ஊருக்கு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அங்கே போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவோம். இந்த தடவை வீட்டில் கோட்டஸ்லேயே முடிச்சிட்டோம். சின்னவர் பாருங்கள், இந்த கரும்பை உரித்து கொடுக்க சொல்லி அவன் அண்ணங்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கான். அவன் எங்கே கேரே பண்ணிக்கல. நீங்கள்லாம் கரும்பு சாப்பிட்டீங்களா? அப்புறம் எங்கள் வீட்டில் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து வெண்பொங்கல் வச்சு, சாய்பாபாவுக்கு இன்றைக்கி வியாழக்கிழமைனால காலையிலே பாயசம் வச்சாச்சு. அப்புறம் தேங்காய் சட்னி வச்சு, சாம்பார் வச்சு, அப்புறம் சக்கரை பொங்கல். இவ்வளோ தான் இன்றைக்கி காலையில் எங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. நீங்கள் எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க. வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க. பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இவனுக்கு இலையில வேணும்னு ரொம்ப அடம். இவருக்கு இலையில சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசை. சரி, எப்படியாவது சாப்பிட்டோம். நம்ம தலைவர் சாப்பிட்றதே பெரிய விஷயம். சரி, எப்படியோ போட்டு கொடுத்ததை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுட்டார் ஒரு வழியாக. நீங்கள் எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் மக்களே. எங்கள் வீட்டில் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இவ்வளோ தான் முடிஞ்சு. பொங்கல் சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே ப்ளீஸ். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பாய்.